வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அர்ச்சனா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபில் மை பிளேட். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பெகட்டி, ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா. நம்ம இன்னைக்கு ரெட் சாஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணுன்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வெர்ஷன் கூட. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் ஸ்பெகட்டின்னு. இப்போ லெட்ஸ் கோ. இப்போ நம்ம ஸ்பெகட்டியை ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணியில் வாட்டர், கொஞ்சம் சால்ட், அப்புறம் ஆயில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க வாட்டரை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம அந்த பாயில் ஆன வாட்டரில் நம்ம ஸ்பெகட்டியை ஆட் பண்ணிக்கலாம் குக் பண்ணுறதுக்கு. இது ஐன்றிருக்கச்சு இன்னொரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் எடுத்துட்டு அதில் 4 தக்காளி போட்டு பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வச்ச வாட்டர் பாயில் ஆகிடுத்து. இதில் நான் இப்போது அந்த ஸ்பெகட்டி பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். நல்லா பாயில் பண்ணிக்கணும். அதை ஒரு 10 நிமிஷம் பாயிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தாவை எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். கையால் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு இது குக் ஆகிடுதுன்னு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. நம்ம இப்போது இதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ண டொமேட்டோவும் எடுத்து இதனோட ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பியூரி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், டொமேட்டோ பியூரி. இப்போ நம்ம ரெட் சாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வானா சுட்டதுக்கப்புறமா நீங்கள் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலியன் ஹர்ப்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இட்டாலியன் ஹர்ப்ஸ்னால் நீங்கள் உங்களோட லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதில் எழுதியிருக்கோம் ரோஸ்மெரி, தைம், பார்ஸ்லி அதெல்லாம் இருக்கும். பேசில் லீவ்ஸ் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் பியூரி பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போது பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கொஞ்சம் போகிற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பரையும் சால்ட்டையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுத்து. நான் பண்ணி வச்ச ஸ்பெகட்டியை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த ரெட் சாஸில். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரெட் சாஸோட. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் அடுப்பில் வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வைக்கலாம் லோவில். இப்போ நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் அப்புறம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் டேஸ்ட்கோசரம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பெகட்டி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். நல்லா ரெடியாக எடுத்தது, குக்காக எடுத்து ரெண்டுமே சேர்ந்து. சூடாக இருக்கும் போதே நீங்கள் இதை பிளேட்டில் போட்டு இது மேலே உங்களுக்கு பிடிச்ச சீஸை கிரேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா ரெடி எடுத்து பாருங்கள். ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கோங்க. சீஸை நீங்கள் கிரேட் பண்ணி. ஸ்பெகட்டி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.